சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 9வது ஸ்லோகம். இப்ப காட்சி என்னன்னா, பின்னாடி ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் எல்லாம் ஆகி ராமனும் சீதையும் அயோத்தியிலே ஏகாந்தமாக எழுந்தருளி இருக்கிறார்கள். இப்ப எப்படி ஸ்ரீ ராம ஜென்ம பூமியில ராமபிரானுக்கு பிராண பிரதிஷ்டையாகி ராம் லல்லான்னு ஆனந்தமாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறானோ, அது போல பட்டாபிஷேகமாகி க்ஷேமமா சீதாராமர்கள் எழுந்தருளி இருக்கும் தருணம். அப்போ என்னாச்சா, சீதைட்ட ராமன் கேட்கிறானோ, இந்த ஹனுமானுடைய பெருமையெல்லாம் அவன்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்தேன், சொல்லவே மாட்டேங்கிறானே. சீதை சொன்னாலாம், சுவாமி அவன்கிட்ட போய் கேட்கலாமா, அவன் எங்க சொல்லுவான், எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். நாம ஏகாந்தமா வடுவூருக்கு போய் ஹனுமானுடைய பெருமைகளை எல்லாம் நான் சொல்ல நீங்க கேட்கலாம், வாங்கோன்னு சீதை அழைக்கிறாள். அதை பார்த்து ராமன் புன்னகை செய்கிறான். ஒரு கான்வர்சேஷனாவே இந்த ஸ்லோகம் வச்சிருக்கார். வாங்கோ, உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பும் ஹனுமான் முன்பும் ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராக இருப்பீர்கள். ஸ்லோகம்: ஸ்வாமின் ஏஷ பராக்கிரமம் நிஜமனா திருஷ்யம் பரைர் வர்ணிதம் நைவ ஸ்வீயகிரா வதேத் வினயவான் ஸ்வோத்கர்ஷவாதே ஜடஹா சாகம் வச்மி ததாரியபுத்திர பகவன் இத்யாத்ம காந்தாகிரா எத்தே ராகவா மந்தமாசஹசிதம் தன் மஞ்சுளம் பாத்துமாம். இப்ப சீத்தை ராமனை பார்த்து சொல்றாளாம் பட்டாபிஷேகம் ஆன பின், சுவாமி நீங்க என்ன இப்படி ஹனுமான்ட்ட போய் கேட்கிறீங்களே, சுவாமின் சுவாமியே, ஏஷ பராக்கிரமம் நிஜமனா திருஷ்யம் பரைர் வர்ணிதம் நைவ ஸ்வீயகிரா வதேத். ஏஷகா, இந்த ஹனுமான் இருக்கானே, அவன் பராக்கிரமம் ரொம்ப வசதி, ஆனா தன் வாயாலும் சொல்ல மாட்டான். நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, நிஜமனா திருஷ்யம், யாராலும் இவனை அசைக்கவே முடியாது. எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் ஹனுமான அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட வீரதீர பராக்கிரமம் மிக்கவன். பரைர் வர்ணிதம் நைவ ஸ்வீயகிரா வதேத்து. அதாவது மற்றவர்களால கூட இதை எவ்வளவு தூரம் வர்ணிக்க முடியும் தெரியாது, ஆனா எல்லாரும் அவரை கொண்டாடுவார்கள். ஆனா ஹனுமான் என்னைக்குமே தன் வாயால தன் பெருமை சொல்ல மாட்டான். ஏன்னா ஸ்வோத்கர்ஷவாதே ஜடஹா, தன் பெருமையை தான் என்னைக்குமே பேசக்கூடாது. மற்றவரை பாராட்டலாம், பகவானுடைய புகழ பேசலாம், நன்னா ஆச்சாரியன் வைபவத்தை பேசலாம், பக்தர்களின் பெருமையை பேசலாம், தன் பெருமையை பேசக்கூடாதுன்னு நினைப்பான். நீங்க என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, ஹனுமானை போய் கூப்பிட்டு வச்சு நீ இலங்கையில என்ன பண்ண, யாரை போய் பார்த்த, எப்படி பயணித்த, எப்படி சீதையை கண்டுபிடிச்சேன்னு அவனை பத்தி நீங்க கேட்டா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். விடுங்கோ, நான் சொல்றேன் நாளா சீதை. சாகம் வச்மி தத் ஆரியபுத்திர பகவன், நான் எதுக்கு இருக்கேன், நான் நன்னா சொல்றேன் என்று சீதை சொல்ல, இதி ஆத்மகாந்தாகிரா, இவ்வாறு சீதை சொன்ன வார்த்தையை நீ கேட்டாய் ராமா. கேட்டதும் ராமன் என்ன சொன்னானா, அப்ப வா சீதா, இந்த அயோத்தியா அரண்மனையில நிறைய பேர் இருக்கா, ஒரே கூட்டமா இருக்கு. உபன்யாசத்துக்கு கூட்டம் வேணுங்கிறது வேற விஷயம், ஆனா இது ரொம்ப அளவுக்கு அதிகமான கூட்டமா இருக்கிறதுனால நடுநடுவில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரும். ஏகாந்தமான ஒரு இடத்துக்கு போலான்னா, அந்த ஏகாந்தமான இடம்தான் காவிரி கரையில் உள்ள ரம்யமான வடுவூருங்கிற க்ஷேத்திரம். அப்போ ஹனுமானுடைய புகழ சீத்தை சொல்ல ராமன் கேட்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால சீத்தையை கைப்பிடித்து அழைத்து கொண்டான். வடுவூர் என்ற க்ஷேத்திரம் காவிரி கரைக்கு வந்தான். ராமன் எங்க போனாலும் லக்ஷ்மணன் கூட வந்துருவார் இல்லையா, அவரும் வந்துட்டார். இப்போ ஹனுமான் பார்த்தாராம், நம்ம பெருமையை சொல்றா இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம், ராமன் நன்னா சிரிக்க போறார், சிரிப்ப ரசிக்கணும்னு சொல்லி அவரும் கிளம்பி வந்துட்டாராம். இப்படி நால்வராக வடுவூருக்கு வந்து எழுந்தருளி சீதை ஹனுமான் செய்த சுந்தரகாண்ட சாகசங்களை சொல்ல, ராமா அதை கேட்டு எத்தே ராகவ மந்தமாச ஹசிதம், ஒரு மங்களகரமான இனிமையான மெல்லிய புன்னகை நீ பூக்கிறாயே, தன் மஞ்சுளம், அந்த அழகான புன்னகை பாத்துமாம், இந்த புன்னகையே எங்களை எல்லாம் காப்பாத்தட்டும்டா. எங்களை காப்பாற்றணும்னா ராமன் வர வேண்டாம், ராமனுடைய புன்னகையே போதாதா? அதனால நீ வடுவூரில் பூக்கிறாயே ஒரு புன்னகை, அந்த புன்னகை எங்களையெல்லாம் காத்தருளட்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதுதான் இந்த 9வது ஸ்லோகம். ஆக சுவாமின் ஏஷ பராக்கிரமம் நிஜமனா திருஷ்யம் பரைர் வர்ணிதம் நைவ ஸ்வீயகிரா வதேத் வினயவான். ஹனுமானுடைய பெருமையெல்லாம் ரொம்ப வசதி தான், ஆனா தன் வாயால தன் பெருமையை சொல்ல மாட்டான் சுவாமி. நான் சொல்றேன் நீங்க கேளுங்கோன்னு சீதை சொல்ல, அவளோடு வடுவூருக்கு வந்து எழுந்தருளி ஹனுமானுடைய பெருமையை சீதை சொல்ல செவிகுளிர கேட்டு ரசிக்கிறாயே ராமா. அந்த ஹனுமானுடைய பெருமையை கேட்டதால் நீ பூத்த புன்னகை, அந்த அழகிய புன்னகை எங்களையெல்லாம் காக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார் வில்லூர் சுவாமி. இப்போ 3 விஷயம் இங்கே. புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ஒரு நல்ல ஸ்பீக்கர், ஏன்னா ஒரு நல்ல உபன்யாசகர் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் இல்லையா. ஏன்னா ஒரு விஷயம் என்னத்தை தான் வசதியானதுன்னாலும் கூட அதை சொல்றவர் கொஞ்சம் இதுவா சொல்லிட்டாருன்னா அது அவ்வளவு தூரம் எடுபடாது.
புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஹிஸ்டரிங்கிறது இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஏன்னா திடீர்னு அந்த ராஜா வந்தான், சண்டை போட்டான், அதை பண்ணா இதை பண்ணா, நிறைய கதை வரும். நாங்கள்லாம் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்னா கொஞ்சம் எழுந்து உட்காருவோம். மத்தியான நேரத்தில் கிளாஸ்னா கூட ஹிஸ்ட்ரினா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு. நான் அந்த ஜாகிரஃபி இருக்கே, அது ரொம்ப போர் சப்ஜெக்ட். ஏன்னா இந்த ஜாகிரஃபியில் பார்த்தா இங்கே அந்த மலை இருக்கு, இது இருக்கு, இதை போய் மேப்பில் மார்க் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணும்பா. ஆனால் ஒன்று, ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், ஜாகிரஃபி சப்ஜெக்ட் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் டீச்சர் போரா போயிட்டா ஹிஸ்ட்ரியே போர் அடிச்சிடும். அப்போ ஹிஸ்டரியா ஜாகிரபியாங்கிறது அப்புறம், சொல்ற டீச்சர் யாருங்கிறது முக்கியம். அப்ப ராமன் பார்த்தான், விஷயமும் வசத்தி, ஹனுமானுடைய புகழ், சொல்றவ யாருன்னா சீத்தையே சொல்றா. அப்போ சீத்தையின் பேச்ச கேட்க போறோம்னா, அஞ்சொற்கள் கிள்ளைக்கெல்லாம் அருளினாள். கம்பர் சொல்றார், கிளிக்கே பேச்ச சொல்லி கொடுப்பா சீத்தை. அப்ப அவ பேசுறான்னா அதனால ராமனுக்கு ஆனந்தமா. சீத்தை பேச போறான்னா சீத்தை வாயால சுந்தரகாண்டம் கேட்க போறோமா, இது மகிழ்ச்சிக்கான காரணம். அதனாலே புன்னகை செய்தான். 2, இது உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்ன, அவருடைய கல்யாண குணம் என்னன்னா, அவர் பெருமையை யாராலும் வர்ணிக்க முடியாது. அதான் நிஜமனா திருஷ்யம், யாராலும் அசைக்கவும் முடியாது, வர்ணிக்கவும் முடியாது, ரொம்ப வசதி. ஹனுமானுடைய பெருமை என்பது ஒப்பற்றது. ராமனே தன்வாயால சொல்லணும்னாலும் சொல்ல முடியாது. ஏதோ இருக்கிறதுக்குள்ள எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை சீத்தை சொல்கிறாளே ஒழிய, பெருமாள் தாயார் வைபவத்தை விட அவ அருள் பெற்ற பக்தர்களின் பெருமைங்கிறது ஒசத்தி. அதனால ஹனுமானின் பெருமையை யாருமே சொல்லி முடிக்க முடியாது. அந்த கல்யாண குணம் தான் இதில் வெளிப்படுகிறது. 3, இதை சேவிக்கிற நமக்கெல்லாம் என்ன பலன்னா, ராமனுடைய புன்னகை என்றென்றும் நம்மை காப்பாற்றும். நமக்கு ரட்சையாக அந்த புன்னகையே இருக்கும். அப்ப வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சிடுவோம். சுவாமின் ஏஷ பராக்கிரமம் நிஜமனா திருஷ்யம் பரைர் வர்ணிதம் நைவ ஸ்வீயகிரா வதேத் வினயவான் ஸ்வத்கர்ஷவாதே ஜடஹா சாகம் வச்மி ததாரிய புத்திர பகவன் இத்யாத்ம காந்தாகிரா யத்தே ராகவ மந்தமாச ஹசிதம் தன் மஞ்சுளம் பாத்துமாம் என்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஹனுமானையும் திவ்ய தம்பதியாக விளங்கக்கூடிய சீதாராமர்களையும் வழிபடுவோம். ராமனின் புன்னகை என்றென்றும் நம்மை காக்கும். நன்றி, வணக்கம்.